எல்லார் வீட்லையும் நடக்குது. எல்லார் வீட்லையும் 2 வச்சிருக்கான். கூலிக்கு போறவன் 4 வச்சிருக்கான். லாரிக்கு போறவன் 4 வச்சிருக்கான். அதனால என் தலைவர் வச்சிருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ இதை ஊருக்கு ஒருத்தர் அடாப்ட் பண்ணா கூட இது எவ்வளவு பெரிய அடுத்த ஜென்சி கிட்ஸோ இல்லை அடுத்த ஜென்ரேஷனே எவ்வளவு கேவலமா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பாருங்க. நடக்கிறவன் பூரா அவரை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். எப்படி இந்த ஒவ்வொரு டிபேட்லையும் போய் உட்காந்துட்டு அவன் நடுவில் உட்காந்துருக்கான் விஜய் ஃபேன் ஒருத்தன் சுற்றி இருக்கவன் கேங் பேங் பண்ற மாதிரி பண்றானே பார்த்தீங்களா. விஜய் அவர்கள் கரூர் சம்பவமுக்காக மீண்டும் டெல்லியில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ கூப்பிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டுருக்காங்க. எதனால இவங்க வந்து செந்தில் பாலாஜி அக்யூஸ் பண்ணனால செந்தில் பாலாஜியும் சேர்த்து கூப்பிட்டாங்களா? சிபிஐனுடைய வளையத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து இன்னைக்கு பயந்து நடுங்கி ஒடுங்கி தான் இருக்கிறாங்க. ஆனால் சிபிஐ நினைச்சா எத்தனை உண்மையினாலும் வெளிக்கொண்டு வர முடியும். இன்னைக்கு ஐயா விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு விருப்பமனு தாக்கல் செஞ்சவர் எல்லாத்தையும் வந்து நேர்காணல் கண்டு அவங்க எல்லாத்தையும் வந்து அதில் யார் ஆப்டான கேண்டிடேட்டோ அவங்களுக்கு தொகுதி ஒதுக்கணும்னு உட்காந்துருந்தாரு. அதெல்லாம் நீ ஒன்று பண்ணா கிளம்பி வா அப்படின்னு சொல்லி எப்படி அந்த மாஸ்டர் படம் நடக்கும்போது கடலூர் ஏதோ ஒரு ஊர்லேருந்து நைட்டாக உள்ளே ஏற்றி கூட்டு வந்தாங்க. காருக்குள்ளே வச்சு வெறும் காருக்குள்ளே உள்ள கீழே உட்காந்து கீழே படுத்துட்டாங்க. அதுலேருந்து கூட்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நேற்று காரில் வச்சு கூட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டெல்லிக்கு. என்ன பேச்சு அப்படி வாய் கொஞ்சம் நஞ்சமா பண்ணியிருக்க சேட்டையும் அப்படி நீ ஒழுங்கா இருந்து எல்லாருக்கும் நியாயமா இருந்து மக்களுக்கு நியாயமா இருந்து எந்த தவறும் பண்ணாம இன்னைக்கு இவ்வளவு பேச்சு பேசுனா பரவாயில்ல. நீ பண்ணியிருக்கிறது பூரா உங்க ஆளுங்க பண்றது பூரா சேட்டை தான். ஒரு கூட்டம் நடத்தினா ஒருத்தன் செத்து போறான். என்னடா ஃபங்க்ஷன்னா சந்தோஷமா போவான் வருவான் பார்ப்பான். ஓரிடம் பூரா ஒருத்தன் செத்துக்கிட்டு இருந்தா 20, 40, 30 ஏற்கனவே ஆஃப் செஞ்சுரி தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. வண்டி போய்கிட்டே இருக்கு. டயருக்குள்ள 2 பேர் உள்ள கீழே வந்து செத்துறான். இன்னைக்கு பார்த்தா அப்படிதான் ட்வின்ஸ் பசங்க ஒரு பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இவன் போய் பார்க்க மாட்டேங்கிறான். மாறா அன்பில் மகேஷ் பையன் போய் பார்க்குறாரு. This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு சத்யன் ராமசாமி சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் கரூர் சம்பவமுக்காக மீண்டும் டெல்லியில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ கூப்பிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டுருக்காங்க. எதனால இவங்க வந்து செந்தில் பாலாஜி அக்யூஸ் பண்ணனால செந்தில் பாலாஜியும் சேர்த்து கூப்பிட்டாங்களா? இப்போ சார் நேற்றே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை ஓரம் கட்டி விட்டார்கள். நேற்றே அந்த மாநாடு நடத்தினது யார்? ஐயா இவர் திருச்சியினுடைய திருச்சியினுடைய கோட்டை, திமுகவினுடைய கோட்டையாக திருச்சி இருக்குன்னா அது காரணம் நேரு தான். ஆனால் அவர் வந்து இவரை சைட்லைன் பண்ணி உட்கார வச்சிட்டார். திருச்சியில் இன்றைக்கி அவரே இடி வளையத்தில் இருக்காருன்றதுனால தான் அந்த மாநாட்டை கோட்டை விட்டதுக்கும் ஒரு காரணம். இன்றைக்கி அவரே இடி வளையத்தில் இருக்கார். ஆக இன்றைக்கி இடியினுடைய வளையத்தில் சிபிஐனுடைய வளையத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து இன்றைக்கி பயந்து நடுங்கி ஒடுங்கி தான் இருக்கிறாங்க. ஆனால் சிபிஐ நினச்சா எத்தனை உண்மையினாலும் வெளிக்கொண்டு வர முடியும். அவங்க நினச்சா உண்மை இதுதான் உண்மைன்னு காட்டவும் முடியும், அந்த உண்மையை காட்டாமல் இருக்கவும் முடியும். சிபிஐக்கு அந்த ஒரு அந்தஸ்து இருக்குது, அந்த ஒரு பவர் இருக்குது. இப்போ சிபிஐ கூப்பிட்டுட்டான் அப்படின்னா நம்மளை என்ன வேணாலும் பண்ணிடுவோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கண்ட்ரோல் இங்கே இல்லை, மாநிலத்தில் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்றியத்தில் இருக்குது, மத்தியத்தில் இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. இன்றைக்கி ஐயா விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி விருப்பமனு தாக்கல் செஞ்சவர் எல்லாத்தையும் வந்து நேர்காணல் கண்டு அவங்க எல்லாத்தையும் வந்து அதில் யார் ஆப்டான கேண்டிடேட்டோ அவங்களுக்கு தொகுதி ஒதுக்கணும்னு உட்காந்துருந்தார். அதெல்லாம் நீ ஒன்று பண்ணா கிளம்பி வா அப்படின்னு சொல்லி எப்படி அந்த மாஸ்டர் படம் நடக்கும்போது கடலூர் ஏதோ ஒரு ஊர்லேருந்து நைட்டாக உள்ளே ஏற்றி கூட்டு வந்தாங்க. காருக்குள்ளே வச்சு இவரும் காருக்குள்ளே உள்ளே கீழே உட்காந்து கீழே படுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து கூட்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நேற்று காரில் வச்சு கூட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டெல்லிக்கு. அப்போது அதனால் அவர் டெல்லியில் தான் இருக்கார். அவர் எந்த வேலையும் பார்க்க வர்றதா எந்த அரசாங்கமும் தயாராக இல்லை. ஏன்னா பேச்சு அப்படி வாய் கொஞ்சம் நஞ்சமா பண்ணியிருக்க சேட்டையும் அப்படி நீ ஒழுங்காக இருந்து எல்லாருக்கும் நியாயமாக இருந்து மக்களுக்கு நியாயமாக இருந்து எந்த தவறும் பண்ணாமல் இன்றைக்கி இவ்வளோ பேச்சு பேசுனா பரவாயில்ல. நீ பண்ணியிருக்கிறது பூரா உங்கள் ஆளுங்க பண்ணுறது பூரா சேட்டை தான். அதாவது ஒரு கூட்டம் நடத்தினா ஒருத்தன் செத்து போகிறான். என்னடா ஃபங்க்ஷன்னா சந்தோஷமாக போவான் வருவான் பார்ப்பான். ஓரிடம் பூரா ஒருத்தன் செத்துக்கிட்டு இருந்தான் 20, 40, 30 ஏற்கனவே ஆஃப் செஞ்சுரி தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இந்த எலெக்ஷன் ஆகிறதுக்குள்ள இப்படி 100 பேரை கொண்டு வர விஜய்னு ஒரு எஸ்டிமேட் போடுறாங்க. அந்தளவுக்கு நீ இருந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸும் உன்ட்ட இல்லைன்னா உன்னை எப்படி வச்சு பார்ப்பான்? சுற்றி இருக்காங்க உன்னால் ஆட்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பார்த்துட்டு கைகட்டி எவ்வளோ நாள் இருப்பான். அப்போ கூப்பிட்டு கேட்பான்ல, என்னடா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பெரிய ஆள் உச்சத்தில் இருக்க, எனக்கு தான் எல்லாம் தெரியுன்றியே. பார்த்தா போகிறவன் பூரா நீ வண்டி போய்கிட்டே இருக்க, டயருக்குள்ள 2 பேர் உள்ள கீழே வந்து செத்துறான். அன்றைக்கி பார்த்தா அப்படி தான் ட்வின்ஸ் பசங்க ஒரு பையன் எல்லாம் அப்படி தான் செத்துருக்கான். சரி ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இவன் போய் பார்க்க மாட்டேங்கிறான். மாறா அன்பில் மகேஷ் பையன் போய் பார்க்குறாரு. அப்போது என்ன இதில் இருக்குது? இப்போ உனக்கு உன் பிரச்சனை உன்னை பார்க்க வந்தவன் ஒருத்தன் இருக்கான். இப்படி தான் வத்தலகுண்டா நம்ம தான் பேசிடுவோம். நீங்கள் வத்தலகுண்டா ஆரம்பம் அப்படின்னு சொல்லி 1973 திண்டுக்கல்லில் இடைத்தேர்தல் நடக்கும்போது முதல் இடைத்தேர்தல் வந்து ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சந்திக்கிறார், அதிமுக சந்திக்கிறது. அப்போ அவர் ஒரு மீட்டிங் போகிறோன்னு போயிட்டார்.
காட்டுக்கடங்காத கூட்டம். அப்பவும் கூட அவனுக்குலாம் அறிவு இருக்குது, அவன்லாம் ஏற்கனவே அரசியல் கட்சியில் இருந்தவன், இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் பார்த்தவன்றதுனால ஒருத்தன் தான் செத்து போனான். எம்ஜிஆரை பார்க்க அந்த காலத்தில் எத்தனை லட்சம் பேர் கூட்டியிருப்பான், ஒருத்தன் தான் செத்து போனான். வெத்தலை கொண்டு ஆரம்பம்னு அவர் வீட்டுக்கு போனார் எம்ஜிஆர். இத்தனையும் அவருக்கும் த்ரெட்டெலாம் இருந்தது, போனால் ஏதாவது பண்ணிடுவாங்க, திமுக அரசாங்கம் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற த்ரெட்டெலாம் இருந்தது. அதையும் மீறி வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தால் வெத்தலை கொண்டு ஆரம்பத்தினுடைய மனைவியை கிட்டத்தட்ட ஆற தழுவி, அதே நேரத்தில் அவங்க அம்மா காலில் விழுந்து, யார் ஆரம்பம் அம்மா காலில் விழுந்து, உன் குடும்பத்தை சாகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், சாகிற வரைக்கும் பார்த்தார் இந்த மனுஷன். இவர் கண்டுக்கிட்டே மாட்டேங்காரு. மாறாக எப்படியா ஏமால பழிவு போடுற நீ அப்படின்னு வெளிப்படையாக கேள்வி கேட்குறாரு. அப்போது உன்னை கூப்பிட்டு எப்படி நீ எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அவன் தான் பண்ணா, நீ எப்படி சொன்ன சொல்லு அப்படின்னு ஒரு சிபிஐ கேட்பானா இல்லையா? அப்போ கேட்குறது கூப்பிட்டு போனால் அவர் போய் பதில் சொல்ல வேண்டியதான். அது போக படம் எடுத்து வச்சுருக்காரு. அன்னைக்கு அந்த படத்தினுடைய மறுதன்னைக்கு மார்ச் 17 சொன்னாங்க. நேற்றுன்னு சொன்னாங்க. அப்போ அதை மறுதனை பண்ணி நேற்று அதில் இவருக்கு யாரோ ஒருத்தர் ஃபீவராக இருக்குது, என்னால் இன்றைக்கி வர முடியாது அப்படின்ட்டாரு போல. அதனால் இப்போ மார்ச் 17 கொண்டு போகிறாங்க. இப்படி எதையுமே உன்னால் ஆர்கனைஸ்டாக நீ அதை முன்னின்று நடத்த முடியலை. அந்த படம் இறங்கலை அப்படின்ன உடனே ஏன் இறங்கலை, என்ன ஏது, என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு முன்னால் போய் நீ விசாரித்து முண்டி அடித்து போய் அவனை அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் பேசி இறங்கி நீ செஞ்சுருந்த அப்படின்னா எதிரில் நீ ஒரு பயம் வரும். அட்லீஸ்ட் அவனுக்கு இதுக்கு மேலே இருந்தாலும் நம்ம நோண்டக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும். நீ பயந்து போய் நீ வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்ட அப்படின்னா உன்னை வச்சு அடிக்கிறவன் ஜாலியாக அடிச்சுக்கிட்டு இருப்பான். நேற்றுலாம் ஒன்றும் இல்லை, அப்படியா காய்ச்சலா, டேக் கேர், ஓகே பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் உடம்பு தான் முக்கியம், படம் கிடக்குது, 500 கோடி கிடக்குது, அவன் வருவான், அவன் வந்துட்டு போகிறான், ஜனநாயகம், நீ பாட்டுக்கு நீ வீட்டில் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு 17க்கு தள்ளி போட்டாங்க. அவ்வளோதான். அதனால் விஜய் அவர்களை சுற்றி நடப்பதற்கெல்லாம் அவர் மட்டுமே மூல காரணம். ஆனால் சுற்றி நடக்கிறவன் பூரா அவரை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். எப்படி இந்த ஒவ்வொரு டிபேட்லையும் போய் உட்காந்துட்டு அவன் நடுவில் உட்காந்துருக்கான் விஜய் ஃபேன் ஒருத்தன், சுற்றி இருக்கவன் பண்ணுற மாதிரி பண்ணுறானே பார்த்தீங்களா? அந்த மாதிரி விஜயை ஜாலியாக அடித்து ஆட விட்டு போ, அவன் தானே கூப்பிடு உட்காந்துருப்பான், அங்கே தான் இருப்பான், மனைவர் ஆஃபீஸ்லேருந்து கார் அனுப்ப அவன் ஏறி வரணும், நாளைக்கு சிபிஐ ஆஃபீஸுக்கும் வந்தே ஆகணும். இல்லை அவர் விருப்ப மனுவெல்லாம் பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவனை வர சொல்லு, நாங்கள் அனுப்பும்போது அவனை போய் பரிசீலனை பண்ண சொல்லு அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சார், எடுத்து ஜாலியாக விளையாண்டுட்டு. இப்போ இந்த கமலஹாசன் அப்படி தானே, இந்த வாக்கு எண்ணிக்கையினப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிற்க விட்டு கடைசியில் ஐயா நீங்கள் தோத்துட்டீங்க இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு அனுப்பிவிட்டாங்க தெரியுமா? அந்த மாதிரி விஜய் அவருடைய அவர் கூப்பிட்டு கொஞ்சம் நாள் வச்சு அவரை வச்சு விளையாண்டுட்டு எந்த மீட்டிங் எங்கேயும் போய் இப்போ ஒன்றும் இல்லை சார். நான் இப்போ நாங்கள் போன வாரம்லாம் அந்த பிரச்சனை சொன்னீங்களா, பெருமத்து பிரச்சனை, அதில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்வால்வ், அதனால் அங்கே தான் இருக்கிறேன். அங்கே இந்த மதுரையை தாண்டி கீழே இந்த ஆள் போய்கிட்டே மாட்டான் போல. விஜய்ன்றவர் மதுரையை தாண்டி கீழே போவாரா, விடுவாங்களாலே தெரியல. எப்போ தெரியுமா பார்க்கணும், அவர் கணக்கை போட்டு இந்த லிஸ்ட்டு படி டிசம்பர் மாதமாக என்னமோ பார்க்க வேண்டியது, மாதம் 4 ஆயிடுச்சு. அந்த இடத்துக்குலாம் போக விடுவாங்களா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல உள்ளவங்களாம் இப்படி ஒரு கட்சி இருக்கா என்னன்னே தெரியாமல் இருக்கான். அதுதான் இன்றைக்கி தாவேக்காவினுடைய நிலைமை. அதற்கு காரணம் விஜய் மட்டுமே, வேறு யாரும் கிடையாது. இப்போ பார்த்திபன் அவர்கள் நேற்று சும்மா ஒரு ஈவெண்ட்டில் பேசிடுறாரு, இது மாதிரி இந்த குந்தவையை கொஞ்சம் குந்த வைக்கணும், இல்லைன்னா நிறைய பிரச்சனையாகுது அப்படின்னோடனே உடனே திருச்சியாக ரியாக்ட் ஆகுறாங்க. ரியாக்ட் ஆகி கண்ட மணிக்கு எழுதுறாங்க. அவர் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டு விட்டார். வீடியோ போட்டால் வீடியோவில் வச்சு செஞ்சிட்ருக்காப்புல. இப்போது நீங்கள் ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் யார் கூட, விஜய் கூட, விஜய் யார், இன்னொருத்தவங்களோட ஹஸ்பண்ட், பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுத்து நீங்கள் அப்போது அதுக்கப்புறம் அந்த கிளாஸை நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணாமல் பார்த்திபன் அவர்கள் பேசணுன்னே ரியாக்ட் பண்ணுறதுக்கான தேவை என்ன இருக்குது? இல்லை, பார்த்திபன் அவரும் நம்மள மாதிரி தானே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஒருவேளை மேபி அது இருக்கலாம். பார்த்திபனும் இந்த மாதிரி தான் சேட்டை பண்ணியிருக்காரு. அவரும் அவருடைய பாஸ்ட்டும் இட் வாஸ் நாட் வெரி, அவர் ரொம்ப ஜெனியூனான மனுஷன்லாம் கிடையாது அப்படின்றதுனால நீலாம் பேசுகிற அளவுக்கு நான் ஆகலடா, உன் அளவுக்கு நான் கிடையாது, ரொம்ப நீங்களை கொண்டு போயிடாங்க, ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வேறு சேர்ந்து அடிக்காத. ரெண்டாவது, அதாவது யாரா சாஃப்ட் கார்னர் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு டார்கெட்டுக்கு சாஃப்ட் டார்கெட் யாருன்னு பார்க்கும்பொழுது பார்த்திபன் தான். அது அப்படி ஐடென்டிஃபை பண்ணி பார்த்திபனுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்களே ஒழிய, இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதெல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னே தெரியல. ஏன்னா த்ரிஷா அவர்கள் எனக்கு தெரிய தமிழ் சினிமாவில் எத்தனையோ தடவை யார் யார் கூட இல்லாமல் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு என்னடா நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்து ரொம்ப நாள் காத்திருக்க வச்சாங்க. இதுக்கு காரணம் இதுதானா அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப சீனு மாறுது. அவ்வளோதான். த்ரிஷா அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்கோப் இருந்து ஒரு பெரிய இடத்துல இருந்தாங்க. இப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தன்னைத்தானே அவங்க ஈடுபடுத்தி கொண்டு இப்படி ஒரு ஹோம் பிரேக்கராக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அது அவங்க மேலே உள்ள பெரிய மரியாதையை ஒரு இலக்க வைக்கிற மாதிரி இருக்குது. அவங்களும் ஒரு தமிழச்சி, இவரும் ஒரு தமிழர் தான். தமிழ் கலாச்சாரம் என்பது என்னன்றது
நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரா, ஏன்டா கிரிஞ்சு பண்ணாரா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் கூட, ஒரு பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தி கவலைப்படுத்தி நீங்கள் 2 பேரும் சேரலைன்னா அப்படி என்ன சொல்லுங்கள்? உங்களுக்கு என்ன 20 ஆண்டு இளமையாக ஊஞ்சலாடுது? ஏன்டா 50 இன்னும் அந்த ஆள் நான் இன்னும் ஒரு அப்படி எட்டினாருன்னா ஒரு எலெக்ஷன் தாண்டாரா சீனியர் சிட்டிசனு, ஆனால் இப்போ அப்படி என்ன தேவைப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் மற்றபடி நீங்கள் இதெல்லாம் இன்றைக்கி சகஜம், இன்றைக்கி நாங்கள் யோயோ ட்ரெண்டு என்னெல்லாம் சொல்லு, வயசுங்கடா, அந்த வயசுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. அட்லீஸ்ட் வந்து எதிரில் ஒரு பொம்பளை ஜென்யூனாக போய் பெட்டிஷன் போட்டிருக்கான், அந்த பொம்பளை இதே மாதிரி விஜயலட்சுமி மாதிரி ரோட்டில் வந்து இந்த மாதிரி உட்காந்து உங்களை போட்டு ஜேர்னலிஸ்ட்டை பேட்டி கொடுத்தாங்கன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரைட்டு நியாயம். அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணணும், டென்ஷன் பண்ணணும்னு இதில் பண்ணீங்க. சீமான் அப்படி தான் பண்ணிட்டு அலைஞ்சாரு, இன்னும் பல பேர் அப்படி தான் பண்ணிட்டு அலைஞ்சாங்கன்னு வைங்களேன். அவங்க எங்கள் புருஷன்ட்டேருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க, அதே நேரத்தில் என் வீட்டில் என்னை இருக்க விட மாட்டுறாரு, வீட்டில் என்னை இருக்க வைங்க, அதே நேரத்தில் உச்சத்தில் இருக்குன்னு ஊர் பூரா சொல்லிட்டு திரியிறாரு, அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜென்யூனாக கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டது எதிர்த்து அந்த அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா, இதெல்லாம் என்ன சொல்கிறது, எறும்பு புழுப்பூச்சி கூட அந்த மாதிரி எண்ணெல்லாம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் 2 பேர் இருக்காங்கும்பொழுது த்ரிஷாலாம் என்ன இனிமேல் வந்து வெளியில் வந்து பேசினாலும் த்ரிஷான்றது இனிமேல் முடிஞ்சு போன சாப்டர். அந்த மரியாதை இனிமேல் குந்தவெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வேறு தான் இனிமேல், அவ்வளோதான். தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் த்ரிஷான்றவங்க இனிமேல் வந்து 3ஆம் தர ஒரு பெண் தான். ஆமாம், அதில் இந்த மாற்றம். இப்போ மகளிர் தின மாநாடு வைக்கிறாங்க, வைக்கும்போது அவர் சொல்கிறாரு இதெல்லாம் ஒர்த்தே இல்லை, அந்த இஷ்யூவை நீங்கள் பேசாதீங்க, அது ஒர்த்து இல்லை அப்படின்றாப்புல. இப்போ ஒர்த்து இல்லைன்னா எது ஒர்த்து இல்லை? இதெல்லாம் அவர் வந்து அந்த தற்குறிகள், இந்த மடக்கு ஊதிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு இதை செட் பண்ணுறாரு சார். இப்போ நான் அழிஞ்சிட்டேன், நீங்கள் எல்லோரும் இது மாதிரி அழியணும், ரைட்டா? என்னை எல்லோரும் திட்டுறாங்க, அதே மாதிரி உங்களையும் திட்டணும். இனி அதாவது அந்த பசங்க எப்படின்னா சார், பசங்களை விடுங்களேன், பெண்கள் வெளியில் வந்து அவங்க இது எல்லார் வீட்லேயும் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லார் வீட்லேயும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்குன்றது ஒரு தடவை யாராவது பண்ணி காட்டிடணும்னு தோணுது சார். இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக இவர் இருக்கார், பல பேரை இதே மாதிரி மோசமாக மாற்றுறாரு. அன்றைக்கெலாம் ஒரு பொம்பளை கேவலமாக கூச்சமே இல்லாமல், இல்லை வண்டி வந்து அவர் வண்டியில் எல்லோரும் ஓடுறாங்க, வைக்கிறாங்க, மேலே ஏறி நிற்கிறாங்க, இவனுங்களும் ஜோம்பி. கிட்டத்தட்ட அன்றைக்கெலாம் ஒரு நியூஸ் கார்டு பார்த்தேன், மிருதன் படத்தை ரீக்ரியேட் செய்த சன் நியூஸ் ஆமாம், ஆனால் வகையாக வச்சேறான், மிருதன் படத்தை ரீக்ரியேட் செய்த மடக்கு ஊதியல்னு போட்டிருக்கான். அவனுங்களாம் அது மாதிரி தான் பண்ணுறானு. அதுமாதிரி விஜய் கார் வந்தால் எல்லாம் சுற்றிடுறாங்க அப்படின்றனால த்ரிஷா காரில் லிஃப்ட் கேட்டு வந்தார் அப்படின்றான். பொம்பளைனா முட்டு கொடுக்குறது, ஆம்பளையே முட்டு கொடுத்தா கூட இந்த கேஸில் பிரச்சனை இல்லை, பொம்பளையிலே முட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களாம் எப்படிப்பட்ட மோசமான எண்ணம் கொண்ட ஒரு பொம்பளைய ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்றது. இப்போ நீங்கள் ரஞ்சனா நாச்சியாரா அவங்களாம் இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், தாவைக்காலேருந்து வெளியில் வந்து நியாயமாக கேள்வி கேட்குறாங்க. ஒரு பொம்பளைனா அப்படி தான் கேள்வி கேட்பான். இது த்ரிஷா அவர் கூட ஏன் போனார்ல, ஏதோ ஒரு நடிகை ஏன் அவர் கூட போனான்றது பிரச்சனை இல்லை, அதனால் இன்னொரு அணியே கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்றதான் பிரச்சனை. அன்றைக்கி ஏதோ மாதர் சங்கம் ரோஹிணி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சங்கத்திலேருந்து அன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க, இப்படி உன் கட்சிக்காரனே உன் பொண்டாட்டியை இப்படி தப்பாக பேசுகிறானே, நீங்கள் டிவோர்ஸ் வாங்கல, இன்னும் பொண்டாட்டி தான் அஃபிஷியலாக, இது எப்படா நீ நிறுத்த போகிற அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நியாயமான கேள்வி இதுதான், எல்லாரும் பொம்பளைங்க கேள்வி கேட்கணும். அதுக்கு மாறாக என் தலைவன் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் நடக்குது, எல்லார் வீட்லேயும் 2 வச்சுருக்கான், கூலிக்கு போகிறவன் 4 வச்சுருக்கான், லாரிக்கு போகிறவன் 4 வச்சுருக்கான், அதனால் என் தலைவர் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. இப்போது இதை ஊருக்கு ஒருத்தர் அடாப்ட் பண்ணால் கூட இது எவ்வளோ பெரிய ஒரு அடுத்த ஜென்சி கிட்ஸோ இல்லை அடுத்த ஜென்ரேஷனே எவ்வளோ கேவலமாக அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பாருங்கள். அதாவது இருக்கிற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லேயே கேவலமாக இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பாங்க தெரியுமா ஒரு சில பேர், இவன் அதுலேயுமே கேவலமானவன் இந்த விஜயன். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் யாருன்னா விஜய் தான். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரா? ஆமாம், அவர் தானே அதிக ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காரு, அதனால் அவர் தான் ஒஸ்ட் அவர் பண்ணுற எல்லாமே வந்து தப்பாக தான் முடியுது, தரக்குறைவாக கேவலமாக தான் முடியுது. அப்படிங்கும் பொழுது எதையுமே அவரால் வந்து அவர் பண்ணதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியல, அவர் பேச்சை கூட ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு இருக்கார். அப்படிங்கும் பொழுது இப்போ அது என்னென்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. சில சினிமா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க இது மாதிரி ஜேசன் வந்து விஜய் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டினார், சஞ்சயும் சங்கீதா அவர்களும் பேசிக்கிட்டாங்க, ஜேசன் சஞ்சய் அவர்களும் பேசிக்கிட்டாங்க, அப்போது வந்து அவங்க அப்பா வந்து கெட்ட வார்த்தையில் திட்டாரு, இது வந்து விஜய்க்கு ரொம்ப மன வருத்தமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க நேரில் உட்காந்து பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி? இது ஒரு தனிப்பட்ட விஷயம், இது வந்து இவங்க வழக்காக கொண்டு போகிறாங்க, அந்த வழக்குக்கு நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் கருவில் செத்தவனுக்கு உடனே ரியாக்ட் பண்ணலை, இப்போ ரீசெண்டாக நடந்த எந்த இஷ்யூக்குமே ரியாக்ட் பண்ணவங்க நீங்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இந்த நியூஸ் எடுத்துகிட்டு வந்து வெளியே போடுறாங்க. சார் இப்போது இது உண்மை பொய்ன்றது இருக்கட்டும் சார், இப்போ அந்த பையன் கஷ்டம் தான் பட்டுட்டு இருப்பான், அந்த பையன் சந்தோஷமாக இருக்க முடியாது, கேட்க நகரில் தான் இருக்கான். ஆமாம், இங்கே தான் இருக்கிறாப்புல, அவர் பாட்டுக்கு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காப்புல. எனக்கு தெரியும் அந்த பையனா நல்லா வரணும் அப்படின்றது ஒரு எண்ணம். ஏன்னா இந்த விஜய்ன்றவர் வந்து அவங்க அப்பா கிட்டத்தட்ட 20 வருஷம் தள்ளி கொண்டு வந்து தள்ளுன்னு எல்லாரும் வச்சு தள்ளி கொண்டு வந்து
நான் எம்ஜிஆருக்கு ஃபேனு, நான் இவனுக்கு ஃபேன், அவனுக்கு ஃபேனு, ஊரில் இருக்க பூரா ஃபேன் ஆகி அப்புறம் ஹீரோயின், டான்ஸ் மாஸ்டர் அவன்லாம் சேர்ந்து உழைச்சி கொட்டி இந்த விஜயன்ற கொண்டு வந்துன்னு இன்றைக்கி நான் உச்சத்தில் வந்துட்டேன். இன்றைக்கி நான் தான் எல்லாமே, இன்றைக்கி நான் தான் பரம்பொருள், நான் வர்றதான் சட்டம், நான் வைக்கிறதான் ரூல்ஸுன்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு அந்த ஆள். ஆனால் அந்த பையனுக்கு ஒரு படத்துக்கு தூக்கி விடக்கூட ஆள் இல்லை, ரைட்டுங்களா? அப்போ படம் லைக்காவுக்கு அவங்க தாத்தா மூலிமா, அம்மாவுடைய தாத்தா மூலிமா, லைக்கா மூலிமா, அதில் ஒரு சான்ஸ் மூலிமா அந்த பையன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், வச்சுட்ருக்கான். இன்றைக்கி அவன் குடும்பம் வந்து நீ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் யோசிங்க மனசாட்சி. நம்ம குடும்பத்தை பற்றி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம சொந்தக்காரர் 2 பேர் பேசியிருப்பான், அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும் தெரியுமா? எவ்வளோ பற்றிட்டு தெரியுமா அவன் நம்மளை பற்றி இப்படி சொன்னான், அவன் எப்படி நம்மளுக்கு பேசலாம் அப்படின்னு வீட்டில் போய் நைட்டு சாப்பிட்டு விடிய விடிய பேசுவோம் தெரியுமா? அப்போ நீ அங்கே ஷூட்டிங்கில் இருக்க, உன் குடும்பத்தை பற்றி, உன் குடும்பத்தில் நடந்த சண்டையை பற்றி, உங்கள் அப்பாவை பற்றி, உங்கள் அம்மாவை பற்றி, உன் வீட்டு மேட்டரை பற்றி, வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயத்தை பற்றி 1 கோடி பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு 25 வயசு பையனுக்கு அதை அந்த பையன் எவ்வளோ அழகாக கொண்டு போகிறான் தெரியுமா சார்? இன்னைக்கு வரைக்கும் அவன் நினச்சா வெளியில் எவனையாவது கூப்பிட்டு ஏதாவது பேசியிருக்கலாம், எங்கேயாவது ரியாக்ட் பண்ணியிருக்கலாம், எதுலையாவது எழுதிருக்கலாம். கண்டதை ஏதாவது எழுதுவாங்கல்ல பசங்க, இந்த வயசு பசங்க எழுதிட்டு இருக்காங்க, இல்லை கார் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது குடிச்சிட்டு எவனையாவது எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த பையன் எவ்வளவு நியாயமாக உண்மையாக நேர்மையாக வளர்ந்துருக்கான்னு இந்த அளவுக்கு இருக்கான், ரைட்டுங்களா? ஏதோ ஒரு வகையில் நான் உண்மையில சொல்கிறேன் சார், விஜய் எவ்வளோ மோசமானவராக இருக்கணும், பையனை வளர்த்ததில் பொண்ணை வளர்த்ததில் நியாயமாக இருந்திருக்காருன்னு நான் சொல்கிறேன். இது ஜெனியூனாக வைக்கிறேன், விஜய் மேலே முதலேருந்தே கிரிட்டிக் நான் தான். அப்போ அந்த பையன் அவ்வளோ கஷ்டத்தையும் கவலையும் மறைச்சி அவனுக்குள்ளே புதைச்சி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும் பொழுது அதுவும் அவன் அடுத்து அவனோட கரியரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு யாருமே அப்லிஃப்ட் பண்ண யாருமே இல்லை, அவனை தூக்கி விட யாருமே இல்லை. ஒரு யூடியூப் சேனலு இது இருக்கக்கூடிய ஒரு காசு வாங்கிட்டு என்ன சொல்கிறது, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய, கேம்பெயின் பண்ணக்கூடிய ஆளுங்க கூட அவன் படத்தை போய் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு எதிர் குரூப்பு கிட்ட காசு வாங்கியிருக்காங்கன்றதுனால இவன்கிட்ட போய் இவனை தூக்கி விடுறதுக்கு இவனை யாரும் பேச மாட்டாங்க, வைக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கான். நீங்கள் அவனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு விஜய்க்கு மகன் அப்படின்றத தவிர வேறு அவனை தூக்கி விட ஆள் இல்லாத இருக்கும் பொழுது அவங்க அப்பாவை திட்டினா கூட சந்தோஷம் தான் சார். வெளியில் விட்டு கிழிக்கணும் சார் அவன்லாம். இது உண்மையாக பொய்யன்றதை விட்டுருவான். நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியில் வந்து அவங்க அப்பா 4 கிளி கிழிக்கலான்றான். ஏன்னா அப்பா நல்லா வளர்த்து நல்லா தூக்கி விட்டு கடைசி வரைக்கும் மகனுக்காக கஷ்டப்பட்ட அந்த அப்பா மேலேயே விஜய் கேஸு போட்டு அப்பா உள்ளதில், அம்மா மேலேயும் கேஸு போட்டு உள்ளதில் நினச்சாரு. அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த ரத்தத்தில் வந்தவன் தானே அந்த பையன். ஆனால் அந்த பையன் இவ்வளோ ஜெனியூனாக இருக்கான்ல, அதனால் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவள் அப்பா அவங்க அப்பா எப்படி ட்ரீட் பண்ணார், தாத்தா எப்படி ட்ரீட் பண்ணார், அந்த மாதிரி நீ உங்கள் அப்பாவை ட்ரீட் பண்ணு. தெருவில் எழுந்து விடு. இன்னும் சார் வீட்டில் அந்த பையனுக்கு தெரியாத கதையா? நீங்கள் யார், நான் யார் சார் வந்து பேசுகிறதுக்கு? அந்த பையனை இறக்கி விட்டால் இந்த திருச்சி சூர்யா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காப்பிலையே, அவரை மாதிரி திமுகவில் இருக்கிற மொத்த மேட்டர் வெளியில் கொண்டு வந்தாரா இல்லையா? அவங்க அப்பா மேட்டர் மகன் வெளியில் எழுத்து போட்டு அடித்தாரா இல்லையா? அந்த மாதிரி இறங்கி அடிக்கலாம் இல்லையா அந்த பையன் நினச்சா? அந்த மாதிரிலாம் அடிக்கணும் அந்த பையன். பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.